அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள். நாம வன்மையா இருக்கணுமா மென்மையா இருக்கணுமா? அப்ப எது ஜெயிக்கும், வன்மையா மென்மையா? இந்த கேள்வியோட நல்வழி அழுகுனா ரொம்ப அழகா நாய்வு. ஒரு அம்பு இருக்கு, ரொம்ப கூரா இருக்கும். அந்த அம்பை ஒரு யானை மேல விட்டீங்கன்னா யானை மேல குத்தி அந்த போயிடும். ஆனா ஒரு பஞ்சு மேல அதால பாய முடியுமானா முடியாது, போய் சிக்கிக்கும். நீண்ட ஒரு இரும்பு பாறை இருக்கு, அது ஒரு பாறையில போட்டீங்கன்னா அது உடைஞ்சு போயிடும், பாறைக்குள்ள போகாது. ஆனா அந்த பாறைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு செடி அதுக்குள்ளார முளைச்சு வந்துடும். அப்ப வன்மை ஜெயிக்கல, இங்க மென்மை தான் ஜெயிக்குது. அப்ப நாம் மென்மையாக இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லப்படுது. வெட்டனவை மெத்தனவை வெள்ளவாம் வேளத்தில் பட்டுருப்பும் கோல் பஞ்சில் பாயாது, நெட்டிருப்பு பாறைக்கு நிற்கு விடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நிற்கு விடும். ஒரு பாறை பாய முடியாத அந்த கட்டான் தரைகளை அதனுடைய விதையிலிருந்து மடித்து வருகிற மொழி நமக்கு அதை தகர்த்து விடும். அதுபோல நாம் மென்மையாக இருந்து மென்மையை வாழ்ந்து நல்ல வண்ணம் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.